1972 இந்த இயக்கத்தை துவங்குகிற போதே என்னுடைய கிராமத்தில் கிளைக்கழகத்தை உருவாக்கினோம். புரட்சித் தலைவருடைய செல்வாக்கு என்பது நாடே வியக்கத்தக்க அளவிற்கு தான் அவருடைய செல்வாக்கு மிக்க தலைவராக பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்படுகிற தலைவராக வாழ்ந்தார். மக்கள் மனதிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இதயம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக புரட்சித் தலைவர் விளங்கினார். அந்த புரட்சித்துடைய வழியில் 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிடுகிற போது இந்தியாவிலே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை. 2,37,000 வாக்கு கூடுதலாக பெற்று வெற்றி வாங்கி சூடினார். அதற்கு பிறகு இடைத்தேர்தல் கோவையிலும் மரங்காவிலும் மாபெரும் வெற்றி ஈட்டி தந்த தலைவராக 1977 75 பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது. அந்த கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர், திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புரட்சித் தலைவருடைய சார்பாக எனக்கு ஆணை வழங்கப்பட்டது. நடிப்படையிலே பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித் தலைவர் வியந்து சத்யாசுடு அழைத்து அண்ணன் கே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அதற்கு பிறகு 77 நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்தை போட்டியிடுகிற போது அழைத்து அண்ணன் கே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அதற்கு பிறகு 77 நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விட என்று சொன்னார். நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி, நீ வெற்றி விடுவாய் என்று குறிப்பிட்டார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தேர்தல்களும் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் எஸ் போன்றவர்கள், கோவைச்செல்வன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி, தொண்டருடைய நலன் கருதி, தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன், வாருங்கள் என்று அழைத்தார்.